Peerkangai Thol Thogayal. Hi, hello, வணக்கம். Dosa pizza உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். சுவையான பீர்க்கங்காய் தோலை கொண்டு எப்படி தொகையல் பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த பீர்க்கங்காய் தோல் தொகையல் வந்து ரொம்பவே ஆரோக்கியமான, அதாவது தோல்லையே நிறைய சத்துக்கள் நிறைய காய்கறிகள்ல இருக்குது. ஆனா நாம என்ன பண்றோம்னா வேற வழி இல்லாம இந்த காலத்துக்காக அந்த தோலை களைஞ்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அந்த காயை உபயோகப்படுத்துறோம். அப்படி ஒரு தோலையும் நாம் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு காய் தான் இந்த பீர்க்கங்காயாகும். இந்த பீர்க்கங்காயோட தோலை நல்லா கழுவிட்டு தோலை மட்டும் எடுத்து எப்படி ஒரு சுவையான தொகையலுங்க. இந்த தொகையலை நீங்கள் எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். சப்பாத்தி, இட்லி, சாப்பாடு, தோசை எல்லாத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம். வாங்க சுலபமாக சுவையாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த பீர்க்கங்காய் தொகையலுக்கு நம்மளுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு தேவை வந்து நல்லா விளைந்த பீர்க்கங்காய். இதில் வந்து தோல் வந்து இங்கே பார்த்தீங்களா, பொதுவாகவே இந்த தோலில் இப்படிப்பட்ட வரிகளை கொண்டு இருக்கும். அதனால தான் இதுக்கு ரிச் கார்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் பேர் வச்சாங்க. இந்த மாதிரி வரிகளை கொண்டது. இப்போ இந்த வரிகளில் வந்து என்னென்னா, இந்த ஒரு சிறிய முனை இருக்கும் இல்லைங்களா, இந்த முனை வந்து ரொம்ப கூர்ப்பாக இருக்கும். சில நேரங்களில் நம்ம கைகளை கூட அது காயப்படுத்திடலாம். அதனால் அந்த கூர்ப்பான முனைகளை மட்டும் நம்ம இப்படி எடுத்துடுறோம். இவ்வளோ தான் எடுக்கிறோம். இந்த தோலுடைய மற்ற பகுதிகளை வச்சிடுறோம். கூர்ப்பாக சில நேரம் காய்ந்த மாதிரி கூட காணப்படும். அந்த பகுதிகளை மட்டும் நம்ம இப்படி எடுத்துடலாம். அது ரொம்ப முக்கியமான ஒரு செயல். அதை கொஞ்சம் பார்த்து எடுத்துருங்க. ஏன்னா சில நேரம் இது உங்களுக்கு அப்புறமா தொண்டையில் ஒரு அரிப்போ எதையாவது ஏற்படுத்தலாம். அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை மட்டுமே எடுக்கிறோம். இப்போ இந்த தோலை உபயோகப்படுத்தலாம். நீங்கள் அந்த மாதிரி கீரி எடுக்கிறதுனாலும் எடுக்கலாம், இல்லை இப்படி கத்தியை வச்சு மேலால் இந்த தோலை எடுத்துடலாம். தோல் மட்டுமே எடுக்கிறோம். காயை நம்ம கூட்டு பண்ணிடலாம். இந்த தோல் அரைந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா ஏன் இதை தோலோடு அப்படியே கூட்டு பண்ணிடலாமே அப்படின்னு யோசிக்கலாம். தோலோடு அப்படியே கூட்டு பண்ணிங்கன்னா நாக்கில் நார் மாதிரி நம்மளுக்கு தட்டுப்படும். அதனால தான் இந்த தோலை நம்ம பொதுவாக எடுத்துட்டு தான் கூட்டு பண்ணுவோம். சில பீர்க்கங்காய்கள் கசப்புத்தன்மை கொஞ்சம் உடையதாக இருக்கும். அதனால் நம்ம பீர்க்கங்காய் வாங்கின உடனே ஒரு சிறிய துண்டை எடுத்து சோதிச்சு பார்த்துக்கோங்க, கசக்குதா இல்லையான்னு. ஏன்னா செய்யறதுக்கு முன்னாடி அதை பார்த்துடுங்க. இல்லைன்னா என்னாகும், சில பீர்க்கங்காய்களில் கொஞ்சம் கசப்புத்தன்மை வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஒரு வானலியை சுடு வச்சுக்கலாம். அதில் சிறிதளவு எண்ணெய், உளுத்தம் பருப்பு கொஞ்சம் நல்லா வறுபட்டுட்டோம். அதுக்கப்புறமா நம்ம தனியா விதைகளை போட்டு வறுத்துக்கலாம். உளுத்தம் பருப்பு வறுபட ஆரம்பித்த உடனே தனியா விதைகளை போட்டு வறுத்துக்கலாம். நிறம் மாற்றம் ஏற்படும் பொழுது வறுத்ததை எடுத்துடலாம். ஏன்னா இப்போ நம்ம ஏன் இது கூடவே தோல் போட்டு வறுக்கக்கூடாதுன்னா, இது வந்து கூட சேர்ந்து வறுபடும் பொழுது தோல் இன்னும் அதிகமாக வறுபடுற நேரத்தில் இதுவும் கரிஞ்சு போன மாதிரி வந்துடும். இதோடைய மனம் வந்து நம்மளுக்கு நல்லா சரியாக வராது. அதனால் என்ன பண்ண போகிறோம்னா இதை எடுத்துட்டு அந்த தோலை போட்டு நல்லா வதக்கலாம். இப்போது தோல் போட்டு நல்லா வதக்கலாம். இந்த தோல் எதுக்கு வதங்குன்னா, கிட்டத்தட்ட அது ஒரு வேகும் தன்மைக்கு அது வந்துடணும். இந்த எண்ணெயிலேயே இந்த சூட்லேயே அது வெந்துடணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து தொகையெல்லாம் அப்படியே சாப்பிட்ருவோம் இல்லைங்களா. அதனால் கொஞ்சம் நல்லா அது வதங்கணும். வதங்கும் பொழுது என்ன பண்ணலாம், புளியை இது கூடயே சேர்த்துடலாம். ஏன்னா புளி வந்து பொதுவாக அரைப்படாமல் அப்படியே இருக்கும். அதுக்காக நம்ம கொஞ்சம் புளியை இதில் சேர்த்துடலாம். அப்போ கொஞ்சம் மெத்துன்னு ஆகிடும். இல்லைன்னா கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு உபயோகப்படுத்தலாம். இப்போ நம்மளோட தோல் நல்லா வதங்கிடுச்சு. தேங்காய் பூவை இதில் போட்டுடலாம். காய்ந்த மிளகாய், இது உலர்ந்த தேங்காய் பூவாக இருக்கிறதுனால நான் வந்து 3 மேஜை கரண்டி தான் உபயோகப்படுத்தியிருக்கேன். நீங்கள் வந்து நல்ல உலராத தேங்காய் பூ உபயோகப்படுத்தும் பொழுது கொஞ்சம் நல்லாவே உபயோகப்படுத்தலாம், தாராளமாக உபயோகப்படுத்தலாம். இது வந்து கொஞ்சம் நிறைய வரும் இதில் உலர்ந்ததுனால. அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு 4 அல்லது 5 மேஜை கரண்டி அளவுக்கு உபயோகப்படுத்தலாம்.
இப்போ நான் எல்லா பருப்பையும் போட்டுட்டேன். சுவைக்கேற்ப தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விட்டுடலாம். ஆறினதுக்கப்புறம் இதை அரைச்சி எடுக்கலாம். நம்மளுடைய தொகையலுக்கு தேவையான பொருட்கள் வதங்கி தயார் நிலையில் இருக்குது. இப்போ நம்ம இதை ஆற விட்டுடலாம். நம்மளுடைய பீர்க்கங்காய் தோல் நல்லா ஆறிடுச்சு. நல்லா ஆறின பீர்க்கங்காய் தோலை நம்மளுடைய மிக்சர் ஜாருக்கு மாற்றிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதை முதல்ல உலர்ந்த பக்குவத்திலையும் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். பார்த்தீங்களா, அருமையாக அரைப்பட்டிருக்கு. இப்போ நம்ம இது கூட கொஞ்சமாக தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சோம்னா நல்ல ஒரு தொகையல் பக்குவத்தில் சரியாக வந்து நம்மளுக்கு நிற்கும். இது நம்மளுடைய பீர்க்கங்காய் தொகையல் அருமையாக தயாராகிடுச்சு. இங்கே பார்த்தீங்களா, ஆரோக்கியத்துக்கு நல்லது, சுவையாகவும் இருக்கும். என்ன நண்பர்களே, சுவையான இந்த பீர்க்கங்காய் தோலை தூக்கி எறியாமல் அருமையாக ஒரு தொகையல் பண்ணிட்டோம். நிச்சயமாக செய்து பார்த்து உங்கள் கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்காங்க. தோசை டு பீஸா என்று உங்கள் நாவிற்கு போயிட்டு இருக்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை டு பீஸாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு தோசை டு பீஸா லிங்கை அனுப்பி பரப்புங்கள். நன்றி, வணக்கம்.